Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார். இது பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல செய்யற டேஸ்ட்லயே இருக்கும். அதுவும் நம்ம பூசணிக்காய் வச்சு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டு, இந்த சைஸ்ல 3 தக்காளி, இப்போதைக்கு தண்ணி நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வேக வச்ச அந்த காயை தக்காளிலாம் போட்டிருக்கேன். தக்காளி இருக்கிற தோலை உரிச்சிட்டு தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டிருக்கேன். இது வந்து நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், 5 காஞ்ச மிளகாய். போய் இதை நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது வறுபட்டுருச்சு. இது ஆறட்டும். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் மிக்சி ஜார் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வறுத்த மசாலாவை மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு. இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜார்லேயே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல் வச்சிருக்கேன். அதை நைஸாக பொடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். கருவேப்பிலை, லைட்டா வதங்கிட்டு வெங்காயம். இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். ஒரு கொஞ்சமா மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இப்போ நான் அரைச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த வேக வச்ச தண்ணியை மிக்சியில் கழுவி ஊற்றுறேன். இப்போ இது திக்காக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நான் 1 கிளாஸ் அளவுக்கு ஊற்றுறேன். இப்போ நான் இந்த பொடிச்ச பொடி போட்டுறேன். போட்டுட்டு
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். திக்னஸ் பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த பொட்டுக்கலையில் நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இப்போ கடுகு பொரியுது. நான் 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் கம்மியாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்பை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டால் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.